ஆக இந்த ஃப்ரெண்ட்சீடு கூட்டம் தயாரான உடனே நான் சொன்ன மாதிரி போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு அவங்கள கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளுவாங்க. போராட்டத்தில் கொண்டு போய் ஈடுபடுத்த வச்ச போது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது ஏதோ பீஸ்ஃபுல் போராட்டம், அமைதியான போராட்டம்னு தான் முன்னெடுத்து வைக்கப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக அதுல சமூக விரோதிகள் உள்ள நுழைவாங்க. அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. ரேடிகல்ஸ்னு சொல்லக்கூடியவங்க உள்ள நுழைவாங்க. அது மதம் சார்ந்த ரேடிகலா இருக்கட்டும், இல்ல கொள்கை ரீதியான ரேடிகல்ஸா இருக்கட்டும், நக்சல்வாதிகளா இருக்கட்டும், அவங்க உள்ள நுழைவாங்க. அவங்க உள்ள நுழைஞ்சு இந்த அப்பாவி மக்களை ஒரு புறம் ஒதுக்கி வைத்து விட்டு போராட்டத்தை தாங்க எடுத்துட்டு ஆட்சி மாற்றத்திற்கும் நாட்டினுடைய சீர்குலைப்புக்கும் அவங்க தான் முன்னாடி நிற்பாங்க. இதுதான் நடந்தது பங்களாதேஷ்ல. உதாரணத்துக்கு சொல்றேன் நான், பங்களாதேஷ்ல என்ன நடந்தது? ஷேக் ஹசீனா வந்து இந்த ரிசர்வேஷன் பாலிசிக்காக ஒரு இதெல்லாம் எடுத்தாங்க, சுப்ரீம் கோர்ட் இது பண்ணுச்சு, எல்லாம் நடந்தது. மாணவர்கள் போராட்டம் நடந்தது. ஆனா கடைசியில யார் வந்தாங்க? ஜெயில இருக்கக்கூடிய குற்றவாளிகள் வந்து வெளியே விடப்பட்டு அவங்க வந்து போராட்டத்தை முன்னெடுத்து தங்கள் கைப்பற்றி இந்துக்கள் மீது பலவிதமான தாக்குதல்கள் நடத்துறாங்க. இது ரெக்கார்ட் ஆயிருக்கிற உண்மை இது. சரி, பங்களாதேஷுக்கு போக வேணாம், நம்ம நாட்டிலேயே வந்துடலாம். நம்ம அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுக்கே வந்துருவோம். நம்ம நீங்க யோசிச்சு பாருங்க, ஜல்லிக்கட்டு போராட்டம் நியாயமான கோரிக்கை, உண்மையான போராட்டம். ஆனா அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களும் இளைஞர்களும் செதறி ஓடினார்கள். ஏன்னா சமூக விரோதிகள் உள்ள நுழைஞ்சாங்க. இதுதான் நடக்கும், நடந்துகிட்டு இருக்கு. சரி, பாடம் கத்துக்கிட்டோம்னா அதுதான் கிடையாது. இப்ப நம்ம இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில பாக்குறோம் இல்லையா, பாடம் கத்துக்க விட மாட்டாங்க. ஏன்னா மூளைச்சலவை அந்த அளவுக்கு செய்யப்படும். அதனாலதான் சொன்னேன், இந்த ஜென்சி இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து ஆழமாக சிந்திக்கக்கூடிய மனோநிலையில அந்த வயது, அதாவது 2 டைப் ஆஃப் மெச்சூரிட்டி, முதிர்ச்சி அப்படிங்கிறது வந்து வயதுனால வரக்கூடிய முதிர்ச்சி, இரண்டாவது வந்து அனுபவத்தினால வரக்கூடிய முதிர்ச்சி. இது இரண்டுமே அவங்களுக்கு கிடையாது. வயது முதிர்ச்சியும் கிடையாது, அனுபவ முதிர்ச்சியும் வராது. ஏன்னா அனுபவமே கிடையாது. அதனாலதான் நம்மளுடைய பாரம்பரியமா நம்ம வீட்டுல என்ன, பெரியவங்க சொல்றாங்கல்ல கேட்டு போடா சும்மா அப்படின்னு வாங்க. கூட்டு குடும்பமா இருந்த போது அப்பா சொன்னா மட்டும் இல்ல, சித்தப்பா சொல்லுவாங்க, பெரியப்பா சொல்லுவாங்க, அத்தை அடிப்பாங்க, வாயை மூடிட்டு கேட்டு போகணும்னு வாங்க. ஏன்னா அனுபவத்துக்கு கொடுக்க, முதிர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அது. அதையெல்லாம் தொலைச்சிட்டோம் இப்ப. அதனாலதான் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற ஜென்சி அந்த பொசிஷன்ல தான் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு இதுதான் தோணுது, அதனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சரி, ஸோ ஜல்லிக்கட்டு நடந்தது, இதுதான் போராட்டம். சரி, இந்திய அரசை பொறுத்தவரை இந்த போராட்டத்தை அவங்க எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோல. ஏன்னா குற்றச்சாட்டு வைப்பது மிக மிக சுலபம். மோடி மேலேயோ அமித்ஷா மேலேயோ இல்ல மற்ற யார் மேலேயோ, இது செய்யல அது செய்யல, மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, தூங்கிக்கிட்டு இருக்காங்க, இடம் கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா நான் அந்த மேனேஜ்மெண்ட் படிச்சதுனால எனக்கு சொல்லி கொடுத்த பாடத்தின்படி அனுபவபூர்வமா என் கண் முன்னாடி பாக்குறதெல்லாம் வச்சு உங்க கூட ஷேர் பண்றேன். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து வயது முதிர்ச்சியும் இருக்கு, அனுபவ முதிர்ச்சியும் வந்துருச்சு. அதனால என்னால கொஞ்சம் ஃப்ரீயா உங்க கூட இதெல்லாம் பேச முடியும். சரி, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து மோடி அரசு எதை ரொம்ப குறிப்பா பாக்குறாங்க அப்படின்னா, போராட்டம் நடத்தட்டும், இல்லைன்னா அரசியல் அமைப்புக்கு சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு போராட்டமே நடத்த விடல, எங்களுடைய அடிப்படை உரிமைன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அது இன்னும் மோசமா போயிடும். போராட்டம் நடத்தும், போராட்டத்துல சில பாதிப்புகள்லாம் வரும், சேதங்கள்லாம் வரும், பொருட்சேதம் வரும். எந்த சேதம் வரக்கூடாதுங்கிற ரொம்ப முனைப்பா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் சேதம் வரக்கூடாது. மோடி ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஏன் இப்ப நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க, பாராமிலிட்டரி ஃபோர்ஸை கூப்பிட்டு அடிச்சு உதச்சு பண்ணுங்கடா, இந்த கலைச்சி ஒழிச்சிருக்க முடியாது? தாராளமா செய்ய முடியும், ஆனா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த கூட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு அராஜக கூட்டம். அதனால இழப்பு ஏற்படுவது அப்பாவி மாணவர்களுக்கு. அவங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி அவங்க மாணவர், அவங்க பொண்ணு பிள்ளைகள்லாம் வெளிநாட்டுல படிக்குது. அந்த லீடர்ஸை எவனுமே வரல இந்த சிஜேபி போராட்டத்தின் போது, எல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டானுங்க. அந்த மாதிரி இருக்கு. ஸோ உயிர் இழப்பு வரக்கூடாது. பொருட்சேதம் ஆனா பரவாயில்ல, 2 காருக்கு இது பண்ணாங்களா, டேமேஜ் பண்ணாங்களா, ஒரு கடையை உடைச்சாங்களா, சரி, அது காம்பன்சேஷன் கொடுத்துடலாம். ஆனா உயிர் சேதம் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், கம்ப்ளீட்டா அப்படியே மாத்திடுவானுங்க, அந்த நேரேட்டிவே மாத்திடுவாங்க, போராட்டத்தினுடைய டைரக்ஷன் அப்படியே மாத்திடுவாங்க, திசை திருப்பி அந்த இறந்த உடலை வச்சுக்கிட்டு போராட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி செஞ்சிருவாங்க. அது இன்னும் மோசமான விளைவுகளை தான் உண்டு பண்ணும். இதைத்தான் பாரத பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ரொம்ப கடுமையா கையில் எடுத்து செஞ்சிருக்காங்க. வரக்கூடாது. இந்த இடத்துல போலீஸ்னாலேயோ இல்ல பாராமிலிட்டரி போர்ஸ்னாலேயோ உயிர் சேதம் ஏற்படுதுங்கிறது ஒரு பக்கம். இதுல மோடி அரசு இன்னொரு முக்கியமான விஷயத்தை எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சில சமயம்
சமூக விரோதிகளால உயிர் சேதம் ஏற்படும். தூத்துக்குடியில அது நடந்தது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சந்தேகம் இருக்கு. ஸ்டெர்லைட் காப்பர் அந்த ஆலைக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்துல தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்தியது சமூக விரோதிகள், போலீஸ்ங்கிற போர்வையில இருந்த சமூக விரோதிகள்ன்ற ஒரு சந்தேகம் இன்னைக்கு இருக்கு. இது பல இடத்துல இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதனால அதையும் தவிர்ப்பதற்காக அதுக்காகத்தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கங்க சிசிடிவி கேமரா. இந்த தரம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்திய போராட்டத்துல ட்ரோன்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அது எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா பார்த்திருக்காங்க. அந்த முன் நடவடிக்கையாகத்தான் சில பேர்ல வேற வழி இல்லாம லத்தி சார்ஜுமே செய்யப்படும். கண்ணீர் புகை குண்டுகளும் வீசப்பட்டன. எதுக்காகனா சமூக விரோதிகளால உயிர் சேதம் ஆகிவிடக்கூடாது. அவங்களுக்கு என்ன, அப்போசிஷன் பார்ட்டிக்கு என்னங்க, உயிர் சேதம் ஆனா அது அவங்களை பொறுத்த வரைக்கும் லாபம். அதை வச்சு போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தி ஆட்சி கவிழ்ப்புக்கு வழிகோலலாம். அப்படிதான் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்பர் 1 நான் சொல்றேன், உயிர் சேதம். இரண்டாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீஸ் மீது தாக்குதல் நடந்தது. பாதுகாப்பு படையினர் போலீஸ் மீது எல்லாம் தாக்குதல் நடந்தது. அது எல்லாம் கம்ப்ளீட்டா ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டு எல்லாம் சுத்தமா நீட்டா பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணித்தான் எஃப்ஐஆர் போடுவதோ கோர்ட்ல கேஸ் போடுவதோ எல்லாம் செய்ய முடியும். இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சிசிடிவி, ட்ரோன்ஸ், மற்ற கேமராக்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் யாராவது அடிச்சாங்கன்னா இன்னொரு போலீஸ்காரர் அதை வீடியோ எடுத்துட்டு இருப்பாரு. நீங்க பாத்துருக்கலாம். அதை அதெல்லாம் ரெக்கார்டு வைக்கும். அதுல ஃபேஸ் ரெகக்னிஷன், கைரை இப்ப ஃபோரன்சிக் லேப் வந்துட்டாங்க. எல்லாம் பிடிச்சி அந்த வயனெல்லாம் பிடிச்சி தள்ளினாங்கல்ல ஃபோரன்சிக் லேப். சரி, இதெல்லாம் எப்படி சார் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆதார்ல உங்க பயோமெட்ரிக் டேட்டா இருக்கு, அதை அப்படியே மேட்ச் பண்ண போறாங்க. பண்ணி மாணவர்களை விட்டு விடுவார்கள். அப்பாவி மாணவர்களை விட்டு விடுவாங்க. உண்மையான துரோகிகளையும் சமூக விரோதிகளையும் போட்டு நல்ல செமத்தியான ட்ரீட்மெண்ட் இருக்கு, காத்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு எங்க ஆளெல்லாம் வெளியே விடுன்னு சினிமால வர மாதிரி டயலாக் பேசிட்டு வந்திருக்காரு. சரி, இது இரண்டாவது முக்கியமான பாயிண்ட். மூன்றாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ட்ரேஸ் அண்ட் ட்ராக் இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ். அது என்னது? ட்ரேஸ் பண்ண, ட்ராக் பண்ண, கண்டுபிடி எந்தெந்த மாதிரி ஆதாரங்கள், எந்தெந்த மாதிரி தரவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஒரு உதாரணம் இந்த இடத்துல சொல்றேன். இப்ப இந்த சிக் ஃபார் ஜஸ்டிஸ் குரு பத்வந்த் சிங் பண்ணு சொன்னார் இல்லைங்களா, நான் 10 கோடி ரூபாய் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் 100 கோடி ரூபாய் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் கொடுத்துருக்கேன்னு அவரோட எடுத்துப்பாங்க. உடனே பைனான்சியல் டிரான்சாக்ஷன். இதனாலதான் இந்த FCRA வருது. நல்ல கவனிங்க, FCRA இதனாலதான் வருது. இப்ப எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிடலாம். அந்த மாதிரி தரவுகள், ஆதாரங்கள், அதை எல்லாத்தையும் திரட்டணும். அதெல்லாம் நாளைக்கு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அதே மாதிரி USAID, அதுக்கப்புறம் இந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் ராக்கஃபெல்லர், ஜார்ஜ் சோரோஸ், இவன் யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கும் எல்லாம் இப்ப இந்த FCRA மூலமா வரும். ஆனா சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், கிரிப்டோ கரன்சி மற்றும் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி CJP கூட பணம் வாங்கியிருக்காங்க அமெரிக்கால இருந்து அப்படிங்கறதையும் நான் படிச்சேன். நான் டெபிட் கார்டுல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்னா அது பர்சனல் அக்கௌண்ட்ல போய் கிரிப்டோ கரன்சி ட்ரேஸே பண்ண முடியாது. அதுக்கு இப்ப தடைகள்லாம் வந்திருக்கு. ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி தரவுகள், ஆதாரங்கள்லாம், இது 3வது பாயிண்டா இந்த மத்திய அரசு முனைப்பா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பணப்பட்டுவாடா உதவிகள் தான். இந்த இடத்துலதான் நான் குறிப்பா எதை சொல்ல வரேன்னா, ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, லெப்ட் ரைட் ஒரு நாளைக்கு 20-25 லட்சம் வரைக்கும் பணம் செலவாகி இருக்கு உணவுப் பொருட்கள் கொடுப்பது. இந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்னு யாருக்குமே தெரியல. எல்லாம் காஸ்ட்லி. யார் யாரோ வராங்க, திடீர்னு ஒரு வண்டியில ஒரு மோட்டார் சைக்கிள்லயோ இதுலயோ ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் வருது. பர்கர், பீஸா, கொக்கோ கோலா எல்லாம் கொடுக்குறாங்க, தண்ணி பாட்டில் எல்லாம். இதெல்லாம் யாரு சப்ளை பண்றாங்க? இப்ப இதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு நீங்க கேட்கலாம். அந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இருக்குல்ல, அவன்கிட்ட போய் எவன்டா வாங்கினான்னு கேட்டா சொல்லிட்டு போறான். அவன் GST கட்டுவான்ல, GSTல இருந்து கேள்வி கேட்க முடியும்ல. இதெல்லாம் தான் 3வது முக்கியமான பாயிண்ட். இந்த போராட்டக்காரர்களை விளையாட விட்டு ஆதாரங்களை திரட்டுவதற்கு அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இருக்கு. சரி, இதெல்லாம் என்ன இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நான் திருப்பி சொல்றேன், சைனாவினுடைய MSS, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் செக்யூரிட்டி, அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி CIA, பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனமான இன்டர்ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ், பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஜமாத்தி இஸ்லாமி, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் போராட்டத்தை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல தன் நிலையே என்னன்னு தெரியாம எதுக்காக போராடுறோம், கல்வி மந்திரி யாருன்னு தெரியல. பல பேர்கிட்ட இன்டர்வியூலாம் எடுக்கும்போது கல்வி மந்திரி யாருன்னு தெரியல. ஒரு பொண்ணு சொல்லுது அமித்ஷா அப்படிங்குது, என்ன சொல்றதுன்னு தெரியல. எதுக்கு இங்க வந்திருக்க? சரி, நீட்டுக்கு என்ன எக்ஸ்பான்ஷன் தெரியலங்கிறாங்க. நீ நீட் எழுதுனியா? இல்ல. நீ என்ன படிக்கிற? நான் காலேஜ்ல டிராப் அவுட். இப்ப என்ன வேலை செய்யற? சும்மா அப்படியே இருக்கேன். அந்த மாதிரி அப்பாவி மக்கள், நான் சொன்ன 4வது கேட்டகரி, அதுல இருக்கிறவங்க. இவங்களை இந்த மாதிரி பல வெளிநாட்டு சதிகாரர்களும் உளவு ஸ்தாபனங்களும் இந்தியாவை குறி வச்சு இந்த மாதிரி செய்யும் போது
எப்படி சமாளிக்கிறது? எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதையுமே செய்ய முடியாது. ஆதாரங்கள் இருக்கு சார், அதுக்கு மேலேயும் நடவடிக்கை ஏன் எடுக்கல அப்படின்னா, அதுக்கு தான் 4 பாயிண்ட் அதுக்கு நான் சொல்றேன். சில சமயம் ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னா மூலோபாய காரணங்கள்னால சில விதமான நடவடிக்கைகள் எடுக்க முடியாத இருக்கும். கையறு நிலை அப்படின்னுவாங்களா அது மாதிரி. அடுத்ததா சட்டம் சார்ந்த சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா இந்திய நாட்டுல சட்ட சிக்கல்கள் ஏராளம். ஒரு டசன் ஹைலி பெய்டு மிக அதிக பணம் வாங்கக்கூடிய லாயர்களை கொண்டு நிறுத்திடுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி எப்பவுமே ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார் அண்ட் பெஞ்ச். பாருங்கிறது வந்து லாயர்ஸ், பெஞ்சுங்கிறது வந்து ஜட்ஜஸ். பார் ஆல்வேஸ் ப்ரிவைல்ஸ் த பெஞ்ச் as far as India is concerned. இதை நீங்க என்னன்னு அப்புறமா புரிஞ்சுக்கோங்க. பார் ப்ரிவைல்ஸ் த பெஞ்ச் இன் இந்தியா. அது பார்த்துக்கோங்க நீங்க. ஸோ சட்ட சிக்கல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் சில சமயம் டிப்ளமேட்டிக் சில ஒரு மாதிரி இருக்கும். இந்த காரணங்கள்னால இருக்கும். அதை தவிர சில சமயம் வெளிநாட்டு இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல தலையீடு இருக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு எஃப்சிஆர் கொண்டு வரணும்னா வெளிநாட்டுல இருந்து தலையிடுறாங்க. ஐயா இது எங்க நாட்டு சட்டம், அதெல்லாம் முடியாது. நாங்க கேட்டா என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்வாங்க. ஹெச்ஆர் வந்துடும், ஹியூமன் ரைட்ஸ் வந்துடும். இல்லைன்னா ஃப்ரீடம் ஆஃப் பிராக்டிஸ் ஆஃப் ரிலிஜன் அது வந்துடும். என்ன செய்யறது? ஸோ சில டயத்துல சில நேரங்கள்ல நடவடிக்கைகளுக்கான எல்லா முஸ்தீபுகளும் இருந்தாலும் எடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளக்கூடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை தவிர்க்க முடியாது. அப்பனா நடவடிக்கை எடுக்க முடியாதா? அப்படி கிடையாது, எடுப்பாங்க. வரும். எப்ப வரும், எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மக்கள் வந்து அமோகமான ஆதரவு கொடுத்து அதிகாரத்துல அந்த மாதிரி ஆட்சியாளர்களை உட்கார வைக்கும் போது, இப்ப வெஸ்ட் பெங்கால்ல நடக்குது இல்ல, அந்த மாதிரி நடக்கும். அங்க நடக்கிற மாதிரி நடக்கும். ஆனா என்ன அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றதும் அதை எப்படி எடுத்து நடத்துறதுங்கிறதும் அதெல்லாம் அந்த ஸ்லோகன், அந்த டிராமா, அந்த பரப்புரை அது எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆளை மட்டும் மாறும். கொஞ்சம் கொஞ்சமா மெத்தட் கொஞ்சம் அப்படி இங்கங்க மாத்தி வைப்பாங்க. அது மாதிரி தான் நடக்கும் இது. சரி, இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா மக்களை தயார்படுத்தணும். அதை விட மிக முக்கியமானது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அழுத்தங்களுக்கு என்ன செய்யலாம்னா நம்மளுடைய ஆத்ம நிர்பர் பாரத். நம்ம எல்லா விதத்திலையும் தன்னிறைவு பெற்று நீயாச்சும் உன் பொருளாச்சு எனக்கு வேண்டாம், ஏன் உன்னோட இதுவே வேணாம், உன் சங்காத்தமே எனக்கு வேணாம், நாங்களே எங்களை பார்த்துப்போம். எல்லா விதத்திலையும் உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து டிஃபென்ஸ்ல அக்ரிகல்ச்சர்ல இருந்து எல்லாத்துலயும் நம்ம தன்னிறைவு அடைந்து விட்டால் எவன் பேச்சும் கேட்க வேண்டாம். நான் என் நாட்டுல நம்ம சுபிட்சமா நல்லா இருக்கும். அதை நோக்கித்தான் மோடியினுடைய பயணம் இருக்கு. அவருக்கு நல்லா தெரியும் ஒரு 5 வருட காலத்துல இது செய்ய முடியாது. அதனாலதான் அவர் எப்படியாவது பதவியில இருக்கணுங்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் ஏதோ மோதியை புகழறேன்னு சொன்னா இது வரைக்கும் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. நாட்டினுடைய நலன் முக்கியம். வருங்கால சந்ததியினருக்கு ஒரு அருமையான நாடு அமைய வேண்டும். அந்த முனைப்புல எல்லா நடவடிக்கையும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நான் துணை போகிறேன் அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.